இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு கஸ்டமைஸ்ட் கேக் தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ரசமலாய் ஃப்ளேவரில் வந்து நம்ம 1.5 kgsல நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர் வந்து இந்த பிக்சர் தான் நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. பைட் தீமில் வேணும்னாங்க. நான் நிறைய பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அதில் அந்த பர்டிகுலர் டிசைனை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து 1.5 kgsல நமக்கு டால் கேக்காக வரணும். ஸோ அதனால் வந்து நான் லைக் 8 inch டின்லேயே வந்து நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு 2 கேக் வந்து ஆக்சுவலி வேறு ஒரு பர்பஸ்க்காக பண்ணது. ஸோ நம்ம 2 டின்னில் தான் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை 4ஆக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நம்ம டால் கேக்காக பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் க்ரீமில். ஒன்று வந்து எல்லோ அண்ட் லெமன் எல்லோ அண்ட் அது கூட ஆரஞ்சு, சன்செட் ஆரஞ்சு. ஸோ அது ரெண்டையும் ஒரு ட்ராப் லைட்டாக, ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, மைல்டாக நம்ம வந்து ஒரு ட்ராப் எடுக்கும்போது நமக்கு இந்த ஆரஞ்சிஷ் எல்லோ கலரில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி 2 கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம 4 லேயர்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரஸ்மலாய் மில்கில் நல்லா சோக் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது கூட வந்து நம்ம ரஸ்மலாய் எசன்ஸ் போட்டு பண்ண நம்ம க்ரீமியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப தின் லேயரை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு நிறைய ஃபில்லிங்ஸ் வரப்போகுது. அண்ட் மோரோவர் வந்து நமக்கு வந்து லைக் இன்னும் கொஞ்சம் க்ரீம் மேலே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம சின்ன லேயரில் போட்டுட்டு நிறைய ரஸ்மலாய்ஸ் போட்டுட்டு மேலே ரஸ்மலாய் க்ரஷ்ஷும் போட்டேன். ஆக்சுவலி க்ரஷ் போட்டுட்டு ரஸ்மலாய்ஸ் போட்டுக்கணும். ஸோ மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்படி நான் மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து நிறைய நட்ஸ் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ இது ஃபுல் ரிச்சாக இருக்கும் அண்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நல்லா இதே மாதிரி நம்ம லேயர் பை லேயராக பண்ண போகிறோம். ஸோ தின் லேயர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வந்து நான் சின்ன பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா அதில் வந்து நமக்கு கொஞ்சம் நிற்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இது கூட வந்து க்ரஷ் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமேல் தான் வந்து நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய ரஸ்மலாய்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்லிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் நட் பவுடர் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் க்ரீம் போடணும். ஏன்னா க்ரீம் போடாட்டி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகாது அடுத்த லேயர். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இது ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம லைனாக வந்து லேயர் பண்ண போகிறோம். லேயர் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி நல்லா நம்ம வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் க்ரம் கோட் பண்ணி நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமேல் வந்து நம்ம மெயின் கோட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மெயின் கோட் அதே கலரில் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கலரில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த லைட் ஆரஞ்சிஷ் எல்லோ கலரில் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அழகாக வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாமே வந்து முடிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மெயினாக இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும். இது வந்து ஒரு டால் கேக், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ டால் கேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணும்போது மெயினாக உள்ளுக்குள்ளே சப்போர்ட் கொடுத்தாகணும். இல்லைன்னா வந்து கேக் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் நான் வந்து இது டெலிவரி கொடுக்க போகிறேன். பட் ஸ்டில் நாம் வந்து சப்போர்ட் கன்ஃபார்மாக வந்து நம்ம கொடுக்கணும்.
இல்லைன்னா வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகாமி போகலாம். பட் நம்ம அதை ரிஸ்க் எடுக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் கொஞ்சம் டாலாக இருந்ததுனாலே நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே சப்போர்ட் நான் வந்து கொடுத்துருவேன். அதுக்கு இப்போது பேலன்ஸ் இருக்கிற க்ரீமுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் சன்செட் ஆரஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து இன்னொரு லேயராக நம்ம வந்து ஃபால்ட் லைனில் லேயர் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நாம் அதை வந்து திரும்பி கீழ் லேயரில் திருப்பி இன்னொரு லேயராக மேலே அப்ளை பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஒரு லேயர் நம்ம பண்ணியாச்சு, அதுக்கு மேலே நம்ம பண்ணும்போது தான் ஃபால்ட் லைன் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பிளெண்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபால்ட் லைன் மாதிரி கொடுக்குறதுனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணாமல் நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு தான் வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். ஸோ இப்போ நான் பைப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கீழ் பாட்டம் லேயரில் வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ எங்கே பார்டர் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்டரை வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இப்போ எப்படி வேணுமோ நான் பார்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுல்லுமே நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே லைட்டாக வந்து நம்ம ஸ்க்ராப்பர் வச்சு இப்படி நம்ம நல்லா புஷ் பண்ணும்போது ஒரு லேயர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கணும். பேட்ச் ஒர்க் செஞ்சால் தான் ஓரளவுக்கு நமக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போர்டை வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து திரும்பி நம்ம வந்து செட்டிங் வந்து நம்ம வந்து போட போகிறோம். இப்போது கேக் டெலிவரிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம வந்து இந்த ஃபைனல் டச்சப்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைக் இமேஜஸை வந்து நம்ம அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அண்ட் கீழே வந்து பார்டர் லைனுக்கு வந்து நான் ரசமலாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அங்கங்கே வச்சுட்டு பேலன்ஸ் ரிமைனிங் இடத்துக்கெல்லாம் வந்து நான் க்ரீமாலேயே வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். அப்புறம் ஆரஞ்சு கலரில் நம்ம தனியாக வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து மேலே அங்கங்கே வந்து வச்சு டிசைனை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டாப்பர் ப்ளஸ் லைக் பர்த்டே பாயோட பேர் இதெல்லாமே வந்து அங்கே வச்சு இன்னும் கொஞ்சம் ரசமலாய்ச்சி மேலேயும் டெக்கரேஷன் பண்ணி நம்ம அழகாக இந்த டெக்கரேஷனை முடிக்க போகிறோம். ஸ்லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த டெக்கரேஷன் வந்து முடிச்சாச்சு. போய் நம்ம சூப்பராக ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம இது கொடுத்துட்டு வந்துட்டோம். லைக் டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நம்ம கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமைஸ் கேக்கெல்லாம் நல்லா ஒரு லைக் ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லேயும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குற லிங்க்கு. ஸோ அங்கேயும் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.